வினாத்தாள் ஒன்றை பொறுத்தவரையில உங்களுக்கு சில வினாக்கள், இலகுவான வினாக்களும் இருக்கிறது. ஆரம்பமாக வரக்கூடிய 1 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் சாதாரணமாக எல்லா மாணவர்களாலும் செய்யக்கூடிய வினாக்களாக இருக்கும். வினாத்தாள் 1ல கடைசி பகுதியும் அதே போன்று இலகுவான வினாக்களை கொண்டிருக்கும். நடுவில் வரக்கூடிய சில வினாக்கள் தான் கொஞ்சம் பெரிய வினாக்களாகவும் மாணவர்களுடைய இந்த சிந்தனை ஆற்றலை அல்லது மாணவர்களுடைய அந்த நேரத்தை தின்னக்கூடிய அல்லது நேரத்தை எடுக்கக்கூடிய வினாக்களாகவும் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த வகுப்பிலே உங்களுக்கு எப்படி அந்த வினாக்களை எல்லாம் நேரம் எடுக்காமல் மிகவும் இலகுவாக நேரத்தை வீணடிக்காமல் அந்த வினாக்களை நாங்கள் செய்யலாம் என்கிறது தொடர்பாகத்தான் இந்த வகுப்புல நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு பேப்பருக்குள்ளே ஒரு வினாவுக்குமான என்ன விடைகள்னு கேட்டா இந்த அதுக்குரிய ஸ்கீம் இருக்கிறது. முதலாம் கல்விக்கு இத்தனை விட, 2ஆம் கல்விக்கு இத்தனை விட சொல்லிட்டு போய்த்தலாம். அதுவல்ல நோக்கம். இங்க எப்படி ஒவ்வொரு அந்த குறிப்பாக சில வினாக்களுக்கு விடை கண்டுபிடிப்பது என்பது தொடர்பாகவும் என்னென்ன செக்ஷன்கள் குறிப்பாக என்னென்ன நகு சார்ந்த அம்சங்களை வினாத்தாள் ஒன்றுக்கு நீங்கள் படிக்க வேண்டும் என்கிற தொடர்பாக பார்க்கிறீர்கள். ஆரம்பமாக அந்த அடிப்படையில் 2 விஷயங்கள் நீங்கள் வினாத்தாள் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டுமான 2 விடயங்கள் நீங்க தரவாக நீங்க ரெடியாக வேண்டி வரும். ஒன்று கைட் புக் தரம் 12, 13 கைட் புக்குகளை முழுமையாக வாசித்து முடித்திருத்தல் வேண்டும். சுயமாக நீங்கள் ஒருவருடைய உதவியோடு ஒரு முறை வாசித்து முடித்திருந்தாலும் சுயமாக நீங்கள் மற்றும் ஒரு முறை முழுமையாக வாசித்து முடித்திருத்தல் வேண்டும் என்பது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது அடுத்த விடயத்தை பொறுத்தவரை கைட் புக்கிலே அடுத்த அம்சத்தை பொறுத்தவரையிலே கைட் புக்கை பொறுத்தவரையிலே கைட் புக்கோடு தொடர்பான சில கேள்விகள் வினாத்தாள் ஒன்றில் வரும். கைட் புக்கை படிக்காமல் வரக்கூடிய ஒருவர் நிச்சயமா அந்த கேள்விகளை செய்வது சற்று சிரமமாக இருக்கும். என்றால் கைட் புக்கோடு தொடர்பான அதில் இலக்கண பகுதி சம்பந்தப்படாது, நகு சார்ந்த விஷயங்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்காது. கைட் புக்ல வரக்கூடிய சில விடயங்களை மையப்படுத்தி இதுல சில கேள்விகள் தருவார்கள். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 15 தொடக்கம் 20 வரையான விடயங்கள் கைட் புக்கோடு 10 தொடக்கம் அல்லது 15 தொடக்கம் 20 வரையான கேள்விகள் கைட் புக்கோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கும். ஏனைய 30 கேள்விகளும் அல்லது 30-35 கேள்விகள் வந்து நகு சார்ந்த நகுவோடு நேரடியாக தொடர்பான கேள்விகளாக இருக்கும். எனவே அந்த 15 கேள்விகளுக்கும் நீங்கள் கைட் புக்கை படிக்காத ஒருவர் ஏனைய 35 கேள்விகளும் மொத்தமா 50 கேள்விகளும் கைட் புக்கோடு தொடர்பானதாக இருந்தாலும் கூட ஏனைய 35 அல்லது 30-35 கேள்விகள் நகு சார்ந்த கேள்விகளாக இருக்கும். அதுவும் கைட் புக்ல இருந்து போடப்பட்ட ஒரு பந்தியை மையப்படுத்தி அந்த கேள்விகள் கேட்பார்கள், அல்லது பந்தி அல்லது ஒரு டெக்ஸ்டை மையப்படுத்தி அந்த நகு சார்ந்த விஷயங்கள் கேட்கப்படும். ஏனைய 15 கேள்விகளையும் பொறுத்தவரை 15 தொடக்கம் 20 வரையான கேள்விகளை பொறுத்தவரையிலே அது நகு சார்ந்த கேள்விகளை அது எரியாது. கைட் புக்ல உள்ள விடயங்கள் உதாரணமாக 3 விஷயங்கள் வரும். ஒன்று கவிதைகள் வரும். உங்களோட பாட புத்தகத்துல கைட் புக்ல தரம் 12ல கவிதைகள் ஆரம்ப பாடங்களே இருக்குது. 3ஆம் 4ஆம் பாடங்கள்ல மஸ்ஜித், சலா, சவுண்ட் தொடர்பான கவிதைகள், சின்ன சின்ன கவிதைகள் இருக்கிறது. அந்த கவிதைகள்ல அடிகளை போட்டு விட்டு சில கேள்விகள் வரும். அதை ஒழுங்குபடுத்த சொல்லி வரலாம், அல்லது அந்த கவிதையோட சுருக்கம் கீழுக்குள்ள 4 வினாக்கள் எது என்கிறது கேட்டு வரலாம், அல்லது அந்த கவிதையோட இடையில உள்ள ஒரு கெப்பை விட்டு போட்டு ஒரு கேள்வி கேட்டு வரலாம். பொதுவாக 3 தொடக்கம் 5 கேள்விகள் கவிதையிலிருந்து கட்டாயம் வரும். கவிதை கேள்விகள் இருந்து 3 தொடக்கம் பார்ட் 1ல 3 தொடக்கம் 5 கேள்விகள் வரலாம். அது சில வேளை 2 கேள்விகளும் வரலாம், 2 தொடக்கம் 5ன்னு சொல்லலாம். எப்படியோ 2, 3, 4 அல்லது கேள்விகள் உங்களுக்கு கவிதையை தருவார்கள். எனவே தரம் 12 உள்ள கவிதைகள் தரம் 13ல ஆக பின்பகுதியில 2 பக்கங்கள்ல கவிதைகள் இருக்கு. ஆக பின்பகுதியில ஹெல்முரிமான்னு சொல்லக்கூடிய அந்த கவிதைகள் எல்லாம் தரம் 13 கைட்ல பகுதியில் இருக்குது. எனவே அந்த கவிதைகள் மொத்தமாக கைட் புக்ல இருக்கிற கவிதைகளை நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தால், எல்லா கவிதைகளையும் சேர்த்து உண்டாக்கி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தால் ஒரு 4 பக்கம் அல்லது 3 அல்லது 4 பக்கங்கள் தான் அந்த கவிதைகள் இருக்குது. எனவே அந்த 3 பக்கங்களையும் நாங்கள் படிப்பதின் ஊடாக வினாத்தாள் ஒன்றிலே, இந்த பார்ட் 1 வினாத்தாள் ஒன்றிலே 3 மார்க்ஸ் அல்லது 5 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் இங்கு வர இருக்கிறது. 3 தொடக்கம் 5 மார்க்ஸ், 3 அல்லது 5 கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கவிதைகளை நாங்கள் கட்டாயம் நாளைக்கு எக்ஸாம் என்றால் இன்றைக்கும் நாளைக்கு அரபிக் பாடம் சொன்னால் இன்றைக்கு அந்த கவிதைகள் தான் பார்த்துட்டு போகணும். பார்ட் 1க்கும் பார்த்துட்டு போகணும். வினாத்தாள் 2க்கும் நீங்கள்
கவிதை தனி ஒரு 5 மார்க்ஸுக்குரிய கேள்வி வினாத்தாள் 2 வரை இருக்குது, அதுக்கும் பார்த்துட்டு போகணும். எனவே கவிதைகளை தயார்படுத்துவதாக வினாத்தாள் 2 5 மார்க்ஸ், வினாத்தாள் 1 3 தொடக்கம் 5 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 10 மார்க்ஸ் வந்து வினாத்தாள் இந்த கவிதைகளை மையப்படுத்தி வருகிறது. எனவே கவிதைகள் ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டி வரும். இரண்டாவது விஷயம் தரம் 13 வரக்கூடிய தரம் 13 ஆசிரியர் வழிகாட்டி நூலிலே வரக்கூடிய கைட் புக்கிலே வரக்கூடிய வளங்கள், அதாவது அரபு உலக வளங்கள் தொடர்பான அந்த பந்திகளை பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த அரபு உலக வளங்கள் தொடர்பான அந்த பாடங்களில் இருந்து இதுக்குள்ளே சில வினாத்தாள் ஒன்றிலே சில கேள்விகள் போடுகிறார்கள். கடந்த காலையும் போட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளிலிருந்து நாங்கள் அந்த பாடங்களை படிப்பதுண்டாக அந்த பாடங்களிலிருந்து சில பந்திகளை போட்டுவிட்டு கேள்விகள் கேட்கிறார்கள். ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை தந்து போட்டு அதில் தொடர்பான 4-5 விஷயங்களை தந்து போட்டு அதில் முதலாவது 2வது ஒழுங்குபடுத்த கேட்கிறார்கள். இதெல்லாம் இந்த பாடத்துல எந்த ஒழுங்குக்கு அந்த ஒழுங்குபடுத்தல் ரத்தி பெறுதோ அதன் பிரகாரம் வரும். இந்த 2 விடயங்களும் குறிப்பாக நான் சொல்ல இந்த கவிதைகள், அடுத்தது இந்த அரபுலக வளங்கள் தொடர்பான விஷயம், அதே போன்று அந்த அரபுலக வளங்களோடு தொடர்பான அந்த பாடங்கள் 4-5 பாடங்கள் அதில் இருக்கிறது. அதே போன்று இலங்கை தொடர்பான விஷயம், ஸ்ரீலங்கா தொடர்பான விஷயம், இதெல்லாம் நீங்க அந்த பாடப்பரப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த பேப்பரிலே சகல விஷயங்களையும் நாங்கள் இலகுவான விஷயங்களை நாங்கள் வேகமாக செல்கின்ற அதே நேரத்திலே குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களை மாத்திரம் நாங்கள் டைம் எடுத்து பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு தெரியும் ஹர்ஃபு ஷம்சி ஹர்ஃபுல் கமரி என்கின்ற விடயங்கள் வர இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஹர்ஃபுல் ஷம்சி என்றால் என்ன, ஹர்ஃபுல் கமரி என்றால் என்ன என்கின்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஹர்ஃபு ஷம்சி என்கிறது அத்தவா என்கிறது இங்கு விடையாக வருகிறது. அடுத்தது முஃப்ரத் என்கின்ற விஷயம் வரும். எப்பொழுதும் ஒரு கேள்வி கட்டமைப்பை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படியான விடைகள் வருகிறது என்கிறதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். சரியானே? இந்த அடிப்படையிலே இங்க வரக்கூடிய முஃப்ரத் என்றால் என்ன? அப்ப முஃப்ரத்ங்கிற ஒரு கேள்வி கேட்டு வருகிறது. அப்படியாக இருந்தால் இங்க வரக்கூடிய ஒரு ஜம்முவான சொல்லை தந்துவிட்டு அதுக்குரிய முஃப்ரத் என்ன, ஃபாயிதத்துன் ஃபவாயிதுன் என்கிறதுதான் அதுக்குரிய விடையாக வரும் என்கிறது. அப்ப எனவே நீங்கள் குறிப்பாக விளங்க வேண்டிய ஒரு விடயம், சில வேளை இங்க முஃப்ரதையும் கேட்கலாம், அல்லது இங்க ஒரு கலிமத்தி ஒரு முஃப்ரதான களிமாக தந்து விட்டு ஜம்முவையும் கேட்கலாம். 2 மாறி வரலாம். ரைட். 3வது கேள்வி முஅன்னஸ் தொடர்பான ஒரு கேள்வி. சரியானே? இது வளமையாக வரக்கூடிய ஒரு கேள்வி, முஅன்னஸ் தொடர்பாக வரும். இதெல்லாம் பேசிக்கான நஹு சட்டங்கள், உங்களுக்கு தெரியும். இது யாரும் செய்யலாம். சரியானே? நஹு தொடர்பான அறிவுரைகள் யாரும் செய்யலாம். எனவே முஅன்னஸ் தொடர்பான ஒரு கேள்வி வருகிறது. இங்கே உடல் உறுப்புகள் தொடர்பான விடயங்கள் வருவதன் காரணமாக உதுனுன் என்கின்ற விடை அதுக்கு வரும். என்ன இம்ல அல் ஃபரா பில் லமீர் முனாசிப், லமீர் தொடர்பான கேள்வி. அப்ப நாங்க மேலும் பார்த்துட்டு வரோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். உண்டு முஃப்ரத், முஅன்னஸ் தொடர்பான விஷயங்கள் வருகிறது, லமீர் தொடர்பான விடயங்கள் வருகிறது. லமீர், இப்ப லமீர் தொடர்பான விடயத்தை பொறுத்தவரையில் இங்க ஹுவயா ஹியா அந்தையா அந்தியாங்கிறத பொறுத்தவரை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, முதலாவது ஒரு லமீரை நாங்க பின்னால் வரக்கூடிய பொருளை வச்சுதான் நாங்க பார்ப்போம். இங்க முவல்லிஃபுன் ஊழியர் என்று ஒரு ஆண்பாலுக்கு வருகிறது. அப்ப நாங்க இப்ப கெஸ் பண்ணலாம், விட ஒன்று ஆண்பால் உள்ள விடதான் வரும். அப்ப ஹியையும் வராது பெண்பால், அந்திங்கிறதும் வராது பெண்பால். இங்க வரணும் ஹுவா வரணும், அந்த வரணும். இப்ப ஹுவையா அந்தையா, ஹல் ஹுவ முவல்லிஃபுன்னு கேட்கலாம் ஒரு ஆள், அவர் ஒரு ஊழியர், அரசு ஊழியரா, இல்ல ஹல் அந்த முவல்லிஃபுன் நீ ஒரு அரசு ஊழியர்னு கேட்கலாம். எனவே அந்தையா ஹுவையாங்கிறதுக்கு பின்னுக்குள்ள வசனத்தை வாசிச்சு பார்க்கல விளங்கும். இங்க தஅமல் என்று வருது, அந்த அமல் முன்னிலையில பார்த்து கேட்கிறான். எனவே இங்க வர்றது நீ என்ற வரும், நீ ஒரு அரசு ஊழியரா, நீ வேலை செய்கிறாயா. எனவே லமீர் தொடர்பான விடயங்கள் வந்தால் இப்படி பிழையான விடைகளை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சரியான விடைகள் 2 வரலாம் என்று கெஸ் பண்ணிவிட்டு அப்ப அது 2லயும் சோரானது எது என்று பார்த்தால் அந்த ஹல் அந்த என்கிறத நாங்கள் விடையாக போடலாம். ஓகே. ஓகே, சவுண்ட் ப்ராப்ளம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஏனையாக்களுக்கும் இந்த சவுண்ட் ப்ராப்ளம் இருக்குதா என்று சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க சவுண்ட் ப்ராப்ளம் என்று சொல்றாக்கள் கொஞ்சம் உங்களுடைய இதுகளை நெட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. ஏனையாக்களுக்கு சவுண்ட் ப்ராப்ளம் ஆயிக்கா நான் பேசுற சவுண்ட்?
இல்லை, ரைட், இல்லைன்னு போட்டுக்கிறீங்க. அப்ப நான் எந்த சவுண்ட்ல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். அடுத்தது 5வது கேள்வி. ஃபி ஹாதிஹி ஸில்லதி ஃபதீருன் வ ஃபவாகிஹுன் மினல் கர்யா. சரி, அப்ப இங்க என்ன கேள்வி? இஸ்முல் இஷாரா, மேல ஒரு விஷயம்னு தாராங்க, ஒரு டெக்ஸ்டோட தாராங்க. இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை தந்து கொடுத்தா நிறைய கேள்விகள் வரும். இப்ப நாங்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு பொருள் விளங்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நான் கட்டாயம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. எல்லாரும் இந்த ஃபியாதிஸ் இல்ல பொருள் விளங்கணுமா இதுக்கு? ஃபத்திரன்னா என்ன? வினாத்தாள் ஒன்றை பொறுத்தவரை நீங்க பொருள் விளங்காமலே விட அளிக்கலாம். அதுதான் நான் சில முறைகளை தரேன். இப்ப இங்க ஃபிஹாதிஸ் இல்ல ஃபத்திர் வாக்கிம் கரையாண்டு யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு தேவை கேள்வியிட பொருள் தான். என்ன கேள்வி கேட்க? ஐயின் இஸ்மல் இஷாரா, அவ்வளவு போது. இஸ்முல் இஷாராவை கண்டாலே விளங்க வேண்டியதான். கேள்வி என்ன? இஸ்முல் இஷாராவை குறிப்பிடுங்கள். அப்ப நமக்கு தெரியும் இஸ்முல் இஷாரா ஹாதா, ஹாதிஹி, ஹாவுலாயி எங்களெல்லாம் இஸ்முல் இஷாரான்னு தெரியும். சரியானே? எனவே கீழே நாங்க பார்ப்போமே, மேல அந்த டெக்ஸ்ட்டை பார்க்காமலே கீழே கீழே விட இந்த கேள்வியை மட்டும் பார்த்து விட கண்டுபிடிக்கலாம். ஐயுல் இஸ்முல் ஷாரான்னு கேள்வியை பார்த்தோம்னா ஃபீங்கிறது இல்லை, அது வராது. ஃபத்தீர் வராது, மின் வராது. அப்ப என்ன? மின்னோ மண்ணோ வராது. அப்ப என்ன வரப்போகுது? ஹாதா, ஹாதிஹி, ஹாவுலா, அதுகள் தான் இஸ்முல் ஷாரா. அப்ப விட இருக்கு ஹாதிஹி. இப்போ நாங்கள் மேலே கேள்வியை பார்த்துக்கிட்டு நாம இஸ்முல் ஷாரா தேட தேவையில்லை. நாங்கள் இஸ்முல் ஷாராண்டா இதுதான். ஹாதா, ஹாதானி, ஹாஉலாஇ, ஹாதிஹி, ஹாஉலா, ஹாதிஹி, ஹாத்தானி, ஹாஉலாஇ, தாலிக்க, தானிக்க, உலாய்க்க, தில்க, தானிக்க, உலாய்க்க சொல்லி இவ்வளவு தான் இஸ்முல் இஷாரா. இந்த சர்ஃபு சேர்ந்த அந்த 12 விஷயங்கள் தான் இஸ்முல் இஷாராவுக்குள்ள வரும். எங்களுக்கு தெரிஞ்சா இஸ்முல் இஷாரா கேள்வி கேட்டால் அதை நாங்க டிஃபைன் பண்ணி அந்த கேள்விக்கு விடைகளாக நாங்க கொடுத்து விட்டா சரி. ஓகே, ரைட். அடுத்து 6வது கேள்வி. இப்ப நீங்க 5 வரைக்கும் பார்த்த கேள்வி பெரிய கேள்விகள் அல்ல. இப்படித்தான் பொதுவாக பேப்பர் முறை வரும். சிம்பிள், முஃப்ரத், முஅன்னஸ், லமீர், இஸ்முல் இஷாரா எல்லாம் பேசிக்கான இலக்கண பகுதிகள் வரும். 6வது கேள்வி. கானாபி முஹந்திசன் ஃபி ஷரிக்கத்தின் நஃப்த். எனது தந்தை, இதுக்கும் பொருள் தேவையில்லை. மேல் நாங்க இதை ஒரு பொருள் விளங்கித்தான் இந்த கேள்வியை செய்யணும் இல்லை. இதான் விடயம். கேள்வி என்ன? கேள்வி கீழே இருக்கு. கேள்வி நல்லா பார்க்கணும். இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. இந்த பிரக்கட்டுக்குள்ள தான் கேள்வி. இதா ஹவ்வல்த ஜும்லத சாபிகத இலன் நஃப்இ. சரி, இலன் நஃப்இ, ரைட். நஃப்இ என்கின்ற ஒரு இதை பார்த்துக்கணும். சரி, நஃப் நெகட்டிவ், நெகட்டிவாக மாத்துகள். சரிதானே? நெகட்டிவாக மாத்துன்னு ஒரு கேள்வி வரும். எனவே நாம இப்ப உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பொட்டி போட்டுக்காரேன்னு சொன்னா, இப்போ இஸ்முல் இஷாராண்டா அது ஒரு விஷயம், லமீராண்டா அது ஒரு விடயம். சரியானே? இப்ப இங்க வர நஃப்யூ, நஃப்யூ நெகட்டிவ் கேள்வி வரும். நெகட்டிவாக மாத்துங்க என்று சொல்லி ஒரு கேள்வி வரும். சரி, இப்ப நஃப்யூன்னு சொன்னா பெரும்பாலும் நஃப்யூவை பொறுத்தவரையில 3 விஷயங்கள் நஃப்யூக்கு வரலாம். லம்ம கொண்டு வரும் பெரும்பாலும், அல்லது லைசையை கொண்டு வரும். சரியானே? லைசையை கொண்டு வரும் பெரும்பாலும், அல்லது லாவை கொண்டும் வரலாம். சில வேளை லாவை கொண்டும் நஃப்யூ விஷயம், அல்லது மாவை கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும் மா. இப்ப லம்ம கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியும் அங்கால வாரது முலாரியான சொல்ல இருக்கும். லம் வந்தால் அங்கால வாரது முலாரியா இருக்கும். அது இறுதி எழுத்துக்கு ஜசம் செய்யும். லைச வந்தா அங்கால வாரது ஃபாயிலாக இருக்கலாம். அதே முபுத்ததாவா இருக்கும். அதே அது பியை கொண்டு நெகட்டிவ் பண்ணப்படும். மா வந்தால் அங்கால வாரது ஒரு மாதியான சொல்லாக இருக்கும். மா ஃபஅல, அவன் செய்யவில்லை. லம் எஃப்அல், அவன் செய்யவில்லை என்று வரும். பெரும்பாலும் நஃப்யூ, கடந்த காலங்களில் வந்து பேப்பர்களை பார்த்தால் பெரும்பாலும் நஃப்யூங்கிறது நெகட்டிவ் வாசகம்ங்கிறது லம்ம கொண்டு தான் விடை வந்திருக்குது பெரும்பாலும். அப்ப நீங்க முதலாவது விடைகளை பார்க்கணும். லம் எங்கேயா இருக்கா பார்க்கணும். லம் இந்த இருக்குது. இப்ப நான் லம் இருந்தா நான் லன்னையும் இதையும் பார்க்க தேவையில்லை. சரி, லன்னையும் மாவையும் பார்க்க தேவையில்லை. லம் இருக்கு. இப்ப லம் எக்கூன்னு இருக்குது, லம் எக்கூன்னு வந்து இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லத்துடைய எழுத்துக்களை லம் வந்தால் கடைசியில ஹதிஃப் ஜஸ்ம் செய்யும், சுக்குன் செய்யும் முலாரியான சொல் எழுத்துக்கு. நேரத்தையில இல்லத்துடைய எழுத்து என்ன செய்யும்? அது ஹதிஃப் செய்யும். அப்ப விட வந்து 2வது விட லம் எக்கூன்னு வரும். அப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாரும் விட தெரியும், இருந்தாலும் நான் முறையை சொல்றேன். நஃப்யூ என்கிற விஷயத்தை கவனிச்சு கொண்டால் முதலாவது லம் இருக்காங்கிறதா நீங்க பார்க்கணும். லம்ம கொண்டு 2 இடம் வந்திருக்கின்றா, 2லையும் எது சரி அதை பொறுத்தவரையில்? அப்ப லம் யக்கூன் 2வது சரி. என்ன வாவு ஹது செய்யப்படும். இங்க லம் யக்கூன் வர்றது வாவு ஹது செய்யப்படுங்கிறதா லம் யக்கூனுங்கிறது சரி. லம் சில பேர் வராமல் விட்டால் மா இங்கே இருக்கான்னு பார்க்கணும். மா இந்த வந்திருக்கின்றா, ஆனா மாக்கு பிறகு வந்தாரு மாலியா வரணுமே. இங்க மாலி வரல. சரி, ஒரு முலாரி வந்திருக்கிறதால அது வராது. சரியான மா கானேன்னு வந்திருந்தா சரி, ஆனா மா யக்கூன்னு வந்திருக்குது. ஓகே, அப்ப அது வராது. சில வேளை லம்மும் மாவும் வராம விட்டா லைஸ் எங்கேயா வந்திருக்கான்னு பார்க்கணும்.
சரி, நஃபி என்று சொன்னாலே நீங்க லம் இருக்குதா என்கிறத நீங்க தேடி பார்க்கணும் என்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஓகே ஓகே ரைட். 7வது ரைட். இப்பதான் நாங்க வாரம் ஒரு பந்தி அமைப்பிலான கேள்விகளுக்கு வாரம். சரி, ஒரு பந்தி அமைப்பிலான கேள்விகளுக்கு இப்பதான் நாங்க வாரம். இந்த பந்தி அமைப்பிலான கேள்விகளை பொறுத்தவரையில பிள்ளைகள் இந்த பந்திய வாசிக்கையே தேவையில்லை. சரி, என்னையாம் கேள்வி எக்கரா அல் ஃபக்ரத்தை வக்தர் அல் மஜ்முஅத்தல்லதி ஃபீஹா அத்தனாசுக் அத்தாம். இந்த பந்திய வாசித்து ஒன்றுக்கொண்டு பொருந்தக்கூடிய கூட்டங்களை தெரிவு செய்யுங்க. ரைட்டா, இந்த பந்திய வாசிக்காமலே விட கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நமக்கு தெரியும் இது இந்த பந்தி 13ஆம் ஆண்டு கைட் புக்ல வரக்கூடிய ஒரு பந்தி. அந்த பந்தியில இருந்து கேள்வின்னு கட்டிக்கிறாங்க. பந்தியை வாசிச்சு ஒன்றுக்கொண்டு பொருந்தக்கூடிய மஜ்முஆ கூட்டத்தை தெரிவு செய்யுங்க. அப்ப 4 கூட்டம் தான் நிற்கிறாங்க. 1 2 3 4 கூட்டம் தான் நிற்கிறாங்க. இந்த 4 கூட்டமும் 4 பாக்ஸுக்குள்ள ஏதாவது ஒன்று முரண்பட்டாலே அது பிழை. சரியா, ஒன்று முரண்பட்டாலே அது பிழை. அப்ப பிழை ஒன்று கண்டாரு உதாரணமா பாருங்க, எப்படி இதுக்கு விட கண்டுபிடிக்கிறது. மேல பந்தி வாசிக்கல, கீழே விடையை கண்டுபிடிக்கும் பாருங்க எப்படி. மஹலுல் மலாபிஸ், இப்ப வியாபார் அதாவது ஆடை கடை. சென்னை ஆடைகளுக்கும் இடம், மஹல் இடம். அப்ப ஆடை இருக்கும் இடத்துல நினைக்கும் கமீஸ் இருக்கும், அது சரி. தன்னூரா இருக்கும், அது சரி. சலத் இருக்குமா, அது வர சலத் இருக்குமா, சலத்தா சலட் வந்துட்டு மரக்கறி கடையிலான இருக்கும். சரி, சலாது சலத்தாங்கிறது என்ன, அப்ப அது வராது. அப்ப நாம இங்க திருப்பி வாசிக்கணுமா, உலகத்தையும் திருப்பி வாசிக்கணுமா, இதை வாசிச்சு ஜீக்கணுமா? இல்ல, ஏன்னா இங்க பிள்ளை வந்துட்டு இந்த முதலாவது லைன்லயே பிள்ளை வந்துட்டு, அப்ப இந்த முதலாவது விட பிள்ளை வராது. இங்கெல்லாம் வாசிச்சுட்டு டைம் நம்மளுக்கு தேவையில்லை, இதையும் வாசிச்சு டைம் நம்மளுக்கு தேவை. எப்ப வாசிக்கணும் இங்கே உள்ளத? ஒரு ஆளுக்கு சலத்தாங்கிறது மஹலுல் மலாபிசுக்குள்ள வாரதா இல்லையா எங்களோட டவுட் வந்தா தான் திருப்பி இங்கே வாய்க்கணும். ஷாய் ஓகே, கஹுவா ஓகே, மக்குஹாண்டா கோபி கடை இருக்குது. சௌப் இருக்குமா ஆடை கடையில, மக்குஹா கோபி கடையில சௌப் இருக்குமா, அது இல்லை. அப்ப இந்த விட 2 பிழையான விடைகள் இங்க வந்திருக்கு, அப்ப அது வராது. பாக்கிஹி பழக்கடையை பொறுத்தவரையில, பாக்கிஹன்னா பழக்கடையை பொறுத்தவரையில ஹூஜ் கம்சரா, ஹூஜ் இருக்குது, கம்சரா இருக்குது. கிப்பா இடியாது அங்க, கிப்பா இல்லை. கிப்பா வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்கு, மத்ராமலாம் இருக்கு. சரி ரைட். அவருக்கு டவுட் வருது, கிப்பாங்கிறது ஃபாக்கியில் இருக்குமா இல்லை டவுட் வந்து அங்கால பாருங்க, மக்குவா பாருங்க. இப்போ கோப்பி கடையில அசு இருக்குது, கோப்பி கடையில காக்கு இருக்குது, கொக்கோ. ஃபுஸ்தான் இருக்குமா, இல்லை, ஃபுஸ்தான் இரியாது. அப்ப இதுவும் பிள்ளை. சரியானே, இதுவும் பிள்ளை. நீங்க கிப்பால வச்சு விடையை கண்டுபிடிச்சா நீங்க இங்கே வாசிச்சுக்க தேவையில்லை மக்குகாவை. சரியான டைம் சேவ் பண்றது எங்க நோக்கம். அடுத்தது ஃபாக்கிஹி திருப்பு பித்தி ஹூ ஹூ கம்சரா. மத்தம்ல தஜாஜ் இருக்கும், ஹரூஃப் இருக்கும், பந்தலுன் இருக்குமா, ட்ரௌசர் இருக்குமா. இப்ப மத்தம் பிழைக்குது. சரி, மத்தம் பிழைக்குது. அப்ப இதுவும் பிழை. அப்ப 3 விட பிழையா போய்த்து. முதலாவதும் பிள்ளை, 2ஆவதும் பிள்ளை, 3ஆவதும் பிள்ளை. அப்ப எங்களுக்கு விளங்குது 4ஆவது தான் சரியா இருக்கணும். எதுக்கும் பார்ப்போம் 4ஆவது. கபசத்து ஹரூஃப் மட்டன் புரியாணி, ஆட்டு புரியாணி, அது சரி. பீட்சா பீட்சா சரி. சலத் சலாதும் இருக்கும் மத்தாமல. மஹலுல் மலாபிஸ் ஆடை கடையில தன்னூரா இருக்கும், சோட்டி. கமீஸ் ஷர்ட் இருக்கும், சௌபுன் ஆடை இருக்கும். ஏன்னா அப்ப எல்லா விடையும் சரி. அப்ப இதுல விட 4ஆவது விட தான் சரி. அப்ப நாங்க பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க எதுவும் இந்த பந்தியை வாசிக்கவே இல்லை நாம. சரி, இந்த பந்தியை நம்ம வாசிக்கவே இல்லை. ஆனா என்ன செஞ்சோம், விடையை கண்டுபிடிச்சோம். விடைகளை வச்சு விடையை கண்டுபிடிச்சோம். அப்ப இது பந்தி பெரிய ஒரு ஒரு பக்கத்துல நினைக்கிறேன், அரைப்பக்கத்தை ஒரு பக்கத்துல அரைப்பக்கத்தை இந்த கேள்வி பிடிச்சிருக்கு. அப்படி இருந்தும் இந்த பந்தியை வாசிச்சுட்டு தேடிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளோட டைம் வேஸ்ட். சரி, அப்ப இந்த சிஸ்டம் தெரியாத ஒரு ஆள் என்ன செய்வார், இந்த பந்தியை வாசிச்சுட்டு தலையை உடைச்சிட்டு இருப்பாரு. எனவே நோக்கம் என்ன, இப்படியான பாக்ஸ் கேள்வி வந்தா நீங்க இந்த முறையில சரி கண்டுபிடிக்கலாம். சரி ஓகே. அடுத்தது தன்னூறாங்கிறது ஸ்கர்ட். அண்ணே மாமா நான் தன்னூறான கட்டிக்கிறீங்க. தன்னூறாங்கிறது ஸ்கர்ட். 8வது இதான் தந்திக்கிற டெக்ஸ்ட். சரி, டெக்ஸ்ட்டை தந்திக்கிறாங்க. நமக்கு டெக்ஸ்ட்டை வாசிக்கிறதுக்கு முன்னு கேள்வியே கீழே தந்திப்பாங்க. ஐன் அல் முலாஃப். ரைட். இப்போ நான் அதை பாக்ஸ் அடிச்சுக்கிறேன், முலாஃப். அப்போ எங்களுக்கு கேள்வி முக்கியம், முலாஃப்ங்கிறத முக்கியம். முலாஃபை கண்டுபிடிக்கதான் எங்க அல்வாரு ஃபில் பைத்தி சாபிக், முன்னுக்கு ஒரு பைத்தன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பைத்துல முலாஃபை கண்டுபிடிக்கதான். அப்ப முலாஃப் கண்டுபிடிச்சா விடைகளை வச்சே நாம முலாஃப் என்ன செய்யலாம்,
கண்டுபிடிக்கலாம். மேல வாசிக்காம பிதமில் அஹ்ராரி வாசிக்காம சில வேளை விடைகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். உதாரணமா பாருங்களேன், அலிஃப்லாம் வாரது முலாஃபுக்குள்ள வருமா? வராது. அப்ப அது பிள்ளை. இங்க உஷையுதுன்னு ஒரு வினைச்சொல் முலாஃபுக்குள்ள வருமா? வராது. இங்கே அலிஃப்லாம் வந்திருக்கு, முலாஃபுக்குள்ள வருமா? வராது. அப்ப விடை என்ன? முதலாவது விடை. சரி, எதுக்கும் நமக்கு அதுக்கும் டவுட்டா வாசிச்சு பார்ப்போம். அதுக்கு பிறகு இப்ப வாசிக்க போறோம். விடைய நான் மேல வாசிக்கவில்லை, இப்ப வாசிக்க போறோம். பி தமில் அஹ்ராரி. இங்க பி எங்கிற இடைச்சொல் தமில் அஹ்ரார். அப்ப தம்ங்கிற முலாஃப், அஹ்ராரங்கிற முலாஃப் இலைஹி. இங்க ஏனே அஹ்ராரங்களாம் சஉர்வீஹி வபிமாலில் அஸ்மி சஅப்னீஹி வஉஷையிதுஹு வத்னன் நظرا. இதுல பொருள் என்ன சேரலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. எப்படி செய்யணும் பொருள் செய்யுதுக்கு? இதெல்லாம் நம்ம வினாத்தாள் ஒன்றுக்கு பொருள் தேவையே இல்லை. பெரும்பாலான கேள்விகளுக்கு பொருள் தேவையில்லை. சரியானே, பெரும்பாலான கேள்விகளுக்கு பொருள் தேவையில்லை. பொருள் இல்லாமலே நம்ம விட கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நான் பிதமில் அஹ்ராரி, சுதந்திர ரத்தத்தை கொண்டு சஉர்வீஹி, நான் அதனை பாய்ச்சுவேன், வபிமாலில் அஸ்மி என்று சொல்லி மொழிபெயர்த்து திட்டிக்கணுமா? இல்லை, தேவையில்லை. சரியானே, ஓகே. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் நம்மளோட வகுப்பு 45 மினிட்ஸுக்கு ஒருக்காக கட் ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகுது கட் ஆனால் திரும்ப எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எல்லாரும் இணைஞ்சது பிறகு நான் அடுத்த வகுப்பையும் அடுத்ததையும் தொடங்குவேன். சில ஒரு 3 சாப்டராக அது நடக்கும். 1 2 3 ரெண்டாவது அது பிறகு இன்னொரு நீங்கள் இணைய வேண்டி வரும். ஓகே, இன்னொரு ஓகே குட். ஓகே, அப்போ நான் எப்படி விட கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கன்னா, இதுகளை சொல்லத்தான் இந்த செமினார். சரிதானே, இப்படியான விஷயங்கள் சொல்லத்தான் செமினார். அப்போ நாங்கள் இதை வாசிச்சுட்டு தேடிட்டிங்கன்னா விடைகளை வச்சு நாங்கள் விடைகளை பிழைகளை போட்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்கிறத நீங்கள் விளைய கொள்ளலாம். 9வது கேள்வியை பாருங்க. ஐயின் இஸ்முல் மக்சூர் மினல் கலிமாத்தில் ஆத்தியா. ரைட், இஸ்முல் மக்சூர் இது 3 விதமான விஷயங்கள் இருக்கு. 3 4 4 விஷயம் இருக்குது. அதில் இஸ்முல் மக்சூர் இருக்குது. நான் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்குறது மக்சூர். அந்த மக்குசூர்ல இருந்து வர அந்த அக்குசாங்கிற சொல், அக்குசாலே அந்த காஃபும் சாதும் வருது தானே, அது எழுதக்குள்ள அக்குசாலியோ நாம அதுலேயும் காஃப் சாது அந்த மூசால் எழுதுறதால எழுத்து வடிவம் வராது. அக்கு சா. சரி, இப்படிதான் வரும் அக்குசானே. அப்ப சால இந்த கடைசியில யா, இந்த இல்லத்துடைய உண்டிங்க இந்த இப்படி வர. அப்ப மக்குசூரன்னு சொன்னா இந்த அக்குசான அமைச்சுக்குள்ள சொல்லுது. இந்த அமைப்புல வர்றதெல்லாம் மக்குசூர். இப்ப இங்க அந்த அமைப்புல வர்றது என்ன? ஹுதா. அதுக்குரிய விட என்ன? ஹுதா. திருப்ப இங்க வருது மங்கூஸ். இது தாயுனங்கிறது என்ன? இஸ்முல் மங்கூஸ். அதுவும் கடந்த வருஷம் ஏதோ ஒரு வருடம் கேள்விக்கு வந்தது. அல் மங்கூஸ் தாயுன் வருது. அதாவது அந்த மேல அலிஃப்லாம் வரணும். இங்க தாயன் தான் வரணும். அலிஃப்லாம் வராமட்டா தாயின் தான் எழுதணும், யா வராது. ஆனா இங்க அலிஃப்லாம் நாம இப்ப இதை சொல்லுவோம் மங்கூஸ்ன்னு சொல்லுவோம். தாயி, அர் ராயி, அல் காதி, அல் வாலி என்று வரதெல்லாம் மங்கூஸ் அமைப்புல வரும். சரி, யா கடைசியில இந்த யா வாரது. சரியானே. அதுபோல இந்த சஹ்ரா, சமா, வானத்து நாம சமா, இதுக்கு இஸ்முல் மம்தூத்னு சொல்லுவோம். அது இஸ்முல் மம்தூத். சரியானே. அப்ப இஸ்முல் மம்தூத் வருகிறது. சஹ்ராங்கிற இஸ்முல் மம்தூத் இங்க. சரி, சஹ்ரா அமைப்புல வரக்கூடிய சமா, பனா, சஹ்ரா, மம்தூத். அந்த அலிஃபும் ஹம்சாவும் கொண்டு முடியக்கூடிய அமைப்புல வர்றதெல்லாம் இஸ்முல் மம்தூத்னு சொல்லுவாங்க. சரி, ஹுதா அக்குசால மக்குசுன்னு சொல்லுவோம். அத்தாயிங்கிறது மங்கூஸ் சொல்லுவோம். சரி, மங்கூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ரைட். ஓகே ரைட். இப்ப 10வது கேள்வி. அதே போல அல் அஸ்மா மம்னூஅத்து மின ஸர்ஃப் என்கிற விஷயமும் இருக்கிறது. மம்னூஅத்து மின ஸர்ஃப் தொடர்பாக சர்வ் செய்வதிலிருந்து விளக்கப்பட்ட இஸ்ம்கள் தொடர்பான விஷயம் வளமையாக கேள்விக்கு வாரது. அந்த சட்டத்தையும் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டி வரும். பேப்பர் இந்த பேப்பர்ல வரல நினைக்கிறேன். வேறு பேப்பர்ல வந்தா நாங்கள் அதை விளங்கப்படுத்தலாம். அது குறிப்பாக வரும் அது அந்த அந்த மஸ்ஜிது நஜமு மசாஜித் அலிஃப்லாம் போடாம வரணும். மசாஜிது. அதே போல மிஸ்பாஹுன் மசாபீஹு, மசாபீஹு. அப்படி வரக்கூடிய அந்த 2வது 3வது எழுத்து அலிஃப் மத்துல வரக்கூடிய அமைப்புல வரக்கூடியதெல்லாம் வரக்கூடிய அமைப்புலாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த அமைப்புல வரல. 10வது கேள்வி வத்தபி பர்னாமிஜ் இர்ஷாத் ஒபி சுனனில் ஹாதி. ரைட், இது நாம பொருள் தேவை. இது நான் சொன்னேனே கவிதை கேள்வி ஒன்று வருதுன்னு சொல்லி. இப்ப 1வது கவிதை கேள்வி வருது பாருங்க. இந்த பேப்பர்லயும் 1வது கவிதை கேள்வி. நான் இந்த பேப்பர்ல 3 அல்லது கவிதை கேள்வி வர நினைக்கிறேன். கவிதை நாங்க அந்த
ஆக 3 பக்கத்துல உள்ள அந்த கவிதை 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு இருக்கிற 3 பக்கம் தான் கவிதைகள் இருக்கு. அந்த 3 பக்கத்தையும் படிச்சாலே நாங்க நிறைய கேள்விகளுக்கு விடை எழுதலாம். சரியா? இங்க பாருங்க. ஒத்தபி பர்னாமிஜ் ரைட். இதுல இந்த உண்மையிலே இந்த கவிதைக்கு விடை எழுதணுமாக இருந்தால் 2 முறை இருக்கு. இலக்கணத்தை வச்சு இந்த கவிதைக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். அல்லது நம்ம இந்த கவிதையோட அடுத்த வாசகம் என்ன வரும் என்கிறத வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க வந்து உண்மையிலேயே மா அஹ்லா அப்புறம் இந்த இடையில வரதான் கண்டிக்கணும். மா அஹ்லா எவ்வளவு இனிமையானது. பிஹி என்று வாரத்தால ஒரு ஆண்பாலுக்குரிய விஷயமாக இருக்கிறதால சொலாத்துங்கிறது பெண்பாலாக இருக்கிறதால அது வராது. சரி, ஜக்காத்துங்கிறதும் பெண்பாலாக இருக்கிறதால வராது. அப்ப வரையில இல்ம் வரணும் அல்லது ஹஜ்ஜு வரணும். சரி, இல்ம் வரணும் அல்லது ஹஜ்ஜு வரணும். அப்ப இங்க வரக்கூடியது வந்து மா அஹ்லா அல் ஹஜ்ஜுங்கிறது தான் அதுக்குரிய சரியான விடை. சரியான ரைட். அடுத்தது அதை நீங்க இலக்கண முறை உண்டு. இலக்கணம் சரியா இலக்கண முறைப்படி பிஹியை வச்சு கண்டுபிடிக்கணும். ஆனா இல்மா ஹஜ்ஜாங்கிற பொறுத்தவரை ஹஜ்ஜன்னு தீர்மானிக்கலாம். ஏன்டா மேல வாரதி ஒரு வணக்க வழிபாடு சொன்ன ஹாதி அப்பது அந்த வணக்க வழிபாடோட தொடர்பாக வாரத்தால நாங்க ஹஜ்ஜி தான் ஒரு வணக்க வழிபாடு தீர்மானிக்கலாம். ஜக்காத்து மசலாத்தும் ஏன் வராதுன்னா இங்கே பிஹிங்கிறது ஒரு பெண்பால் ஆண்பால் அமைப்பில் வந்திருக்கிறதால கண்டுபிடிக்கலாம். அல்லது இந்த கவிதை தொடர்பான அறிவு எங்கிட்ட இருக்கும். கவிதை தொடர்பான விடயத்தை நாங்க அறிஞ்சிருக்கோம். ஓகே ரைட். 11வது கேள்வி மின் மக்காரிமில் அஹ்லாக். இந்த மக்காரிமில் அஹ்லாக் என்கிற சப்ஜெக்ட் 12ஆம் ஆண்டு கைட் புக்கில் பின்பகுதிகளில் கடைசி பாடத்துல உள்ள ஒரு விடயம். கட்டாயம் அதுல இருந்து 2 அல்லது 3 கேள்வி வரும். 2 கேள்வியாவது அதுல இருந்து வரும். இந்த வினாத்தாள் 2லையும் வரலாம். இந்த அரபிக் கேள்வியிலோ தர்ஜும்லையோ ஏதாவது ஒரு கேள்வி வரும். போன்ற வினாத்தாள் 1ல ஒரு 2 அல்லது 3 கேள்வி அதுல இருந்து வரும். சரி, அந்த மக்காரிமில் அஹ்லாக் என்கிற சாப்டர் வினாத்தாள் 1ல கட்டாயம் அது வரும். எனவே அதுல ஒரு விஷயம் தான் கைட் புக்ல பின்பகுதி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி அது. தாயுஸ் அசில்மி அதே போன்று அலுஹுவா தொடர்பான விடயங்கள் ஹுகூக்குல் இன்சான் மனித உரிமைகள் தொடர்பான தலைப்புகள்லாம் மேலே ஒரு ஹார்டான ஒரு மொழிநாடு. கடந்த காலங்கள் உண்மையிலேயே அந்த விடயங்கள்ல இருந்து மிச்சமே கேள்விகள் வந்தது குறைய இருந்தாலும் கூட முழுமையாக அதை படிக்க போனா நமக்கு தலைவலி எடுத்துரும். கொஞ்சம் பிள்ளைகளுக்கு மேலேயே நானும் படிப்பிக்கிறதா அந்த பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்க போகலே பிள்ளைகளுக்கு அரபை விட்டு ஓட வைக்கிற ஒரு மொழி நடனா அது. அதை படிப்பிச்சா பிள்ளைகள் ஓடிடும். அதனால நீங்க படிக்கிற ஆக்கள் என்ன செய்யலாம்டா அதுல உள்ள ஒவ்வொரு ஆரம்ப பகுதியும் நம்ம ஹுக்கூக்குல் இன்சானா முதல் வரக்கூடிய பந்தி, லுஹுவால முதல் வரக்கூடிய பந்தி, தாயிஷ சில்மி அதை பொறுத்தவரை அது கொஞ்சம் லேசான மொழி நட ஓரளவு லேசான மொழி நட அப்படியான முதல் பந்திகள் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துக்கொள்ற நல்ல. சரி, சில வேலை அந்த முதல் பந்திகள்ல இருந்து என்ன செய்யலாம் ஒரு சாப்டரை வினாத்தாள் 2ல உள்ள அரபி கேள்வியோ தர்ஜும் கேள்விக்கோ போடலாம். அதே போன்று இந்த வினாத்தாள் 1ல இப்படியான கேள்விகளுக்குள்ள துருக்கி போடலாம். மக்காரிமில் அஹ்லாக முழுமையா நீங்க வாசிங்க. நான் சொல்லுகின்ற ஒரு ஒரு அந்த பக்கம் கஷ்டமா இருக்குது மொழியோட கஷ்டம் என்று மேலே சில பிள்ளைகள் இருப்பீங்க. பல பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள பல பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு முழுமையாக அதை நீங்க படிக்காம விடாம அதில் உள்ள முதல் ஒவ்வொரு பந்திகள் முதல்ல ஒரு அரைப்பக்கம் அல்லது முதல் பந்தி சின்ன முதல் பந்தி 2ஆம் பந்தியும் சேர்த்து அப்படி அதுல மட்டுமாவது நீங்க மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷனை பார்த்துக்கொள்ளும். ஓகே ரைட். இங்க மக்காரிமுல் அஹ்லாக் என்கிறது என்ன? இதுலையும் நீங்க பொருள் தெரியலைன்னு சொன்னாலும் ஒரு விட கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துலயும் அண்ணன் இருக்குது. இங்கே அண்ணன் இருக்குது, இங்கே அண்ணன் இருக்குது, இங்கேயும் அண்ணன் இருக்குது. இங்க கேட்கிறாங்க சிறந்த பண்பாடுகளில் ஒன்று என்ன என்று கேட்கிறாங்க. சிறந்த பண்பாடுகள் மின் மக்காரிமில் அஹ்லாக் சிறந்த பண்பாடுகளில் ஒன்று என்ன? அன்ன அரிஃபல் ஹத்தஅ வனஸ்குத் அலைஹி தவறை அறிஞ்சு கொண்டு அதற்காக மௌனம் சாதிப்பது. ஐயுகல்லில மின் ஷஅனி அஹதின் எந்த ஒரு விடயத்தையும் குறைத்து மதிப்பிடுவது. அதே போன்று அயன் தக்கூனமின் இமாராத்தில் உம்மி அல் கஸ்வா சரியானே அதாவது கடினமான போக்குகளில் ஒன்றுதான் ஒரு மோசமான போக்குகளில் ஒன்றுதான் கடினத்தன்மையாக நடத்துக்கிறது. அப்ப இங்க விட வரும் அல்லா துஜாஹிர் பிஅயூபில் ஹல்கி படைப்பினங்களுடைய குறைகளை நீ வெளிப்படுத்தாமல் இருப்பது. படைப்பினங்களுடைய குறைகளை நீ வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாடுகளில் ஒன்றாகும். மேலுள்ள சிறந்த பண்பாடு அல்ல. தவறு அறிஞ்சு அதுக்கு மௌனம் சாதிப்பது சிறந்த பண்பாடு அல்ல.
எந்த ஒன்றையும் குறைவாக மதிப்பது சிறந்த பண்பாடு அல்ல. இமாராத்துல்லும் சனே கடினப்போக்குத்தன்மையாக இருப்பது சிறந்த பண்பாடு அல்ல. அப்ப எது சிறந்த பண்பாடு? படைப்பினங்களுடைய குறைகளை நீ வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாடு. நீங்க விளையக்கலாம் சரியானே. ஓகே ரைட். அடுத்தது நீங்க இது பொருள் தெரியாவிட்டா எப்படி விட கண்டுபிடிக்கலாம்டா? எல்லாத்துலயும் அண்ணன் இருக்குது, இங்க மட்டும் அல்லான்னு இருக்குது. ஸோ இதை கொஞ்சமா இதையாவது நாங்க பொருள் விளங்கி கொஞ்சம் வாட்சி பார்க்க ட்ரை பண்ணணும் எங்கிறத சொல்ல வரேன். ஓகே 12வது ஹதர ஜராவு மஸ்தர். இங்க நாங்க அடையாளப்படுத்த வேண்டியது மஸ்தர் என்ன, என்ன மஸ்தர் எப்படி கேட்டு வருது எங்கிறத பார்க்கணும். அப்ப இங்க மஸ்தர் எங்களுக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 எழுத்து மஸ்தர், 4 எழுத்துக்குரிய மஸ்தர். இப்போ ஃபஅலுக்கு தஃஈல், ஃபஅல வஸன்ல வரக்கூடிய எழுத்துக்கு 2 மாதிரி வரலாம். ஃபஅல் ஒன்று வரலாம், ஃபிஅல் ஒன்று வரலாம், பல மாதிரி வர முடியும். ஃபஅலுக்கு தஃஈல் வஸன் வரும், ஃபஅலுக்கு முஃபஅல வஸன் வரும். இப்படி மஸ்தர் மஸ்தரை நீங்க பார்த்துக்கணும். ஒவ்வொரு வஸனுக்கும் எப்படியான